சுஜாதாவின் சிறுகதைகள். அரிசி. வாசிப்பது சந்தீப். உலகத்தில் உள்ள அத்தனை கார் மெக்கானிக்குகளும் ஏமாற்று வேலைக்காரர்கள் என்றால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 2-3 பேர் நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு வாய்த்த மெக்கானிக் துரதிருஷ்டவசமாக முன் பட்டியலைச் சார்ந்தவர். தேமேனு சென்று கொண்டிருந்த என் காரின் உட்பகுதியில் சில வினோத சப்தங்கள் திடீரென்று ஜனிக்க மெக்கானிக்கிடம் அழைத்துச் சென்றேன். அவர் ஒருமுறை ஓட்டிப் பார்த்து சஸ்பென்ஷன் புடுங்கிக்கிச்சு என்று சொன்னார். என்னதான் நான் இன்ஜினியராக இருந்தாலும் என் திணைத்துறை எல்லாம் வேறு. மோட்டாரின் உள் அவஸ்தைகளைப் பற்றிய என் அறிவை ஒரு பஸ்டிக்கெட்டின் பின் பக்கத்தில் எழுதிவிடலாம். உதாரணமாக, சஸ்பென்ஷன் எங்கிருக்கிறது என்று சுத்தமாகத் தெரியாது எனக்கு இருந்தும் என் அறியாமையை மெக்கானிக்கிடம் காட்டிக்கொள்ள விழையாமல், அப்படியா? மாத்திட்டா போச்சு என்றேன். அந்த ஆள் உடனே ஒரு பழைய சாக்கை விரித்து காரின் அடியில் மறைந்தார். அங்கிருந்து பேசினார். கிட்டு, நீங்க வாங்கிட்டு வரீங்களா? நான் வாங்கிட்டு வரவா? உலகத்தில் உள்ள அத்தனை கார் மெக்கானிக்குகளும் ஏமாற்று வேலைக்காரர்கள் என்றால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 2-3 பேர் நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு வாய்த்த மெக்கானிக் துரதிருஷ்டவசமாக முன் பட்டியலைச் சார்ந்தவர். தேமேனு சென்று கொண்டிருந்த என் காரின் உட்பகுதியில் சில வினோத சப்தங்கள் திடீரென்று ஜனிக்க மெக்கானிக்கிடம் அழைத்துச் சென்றேன். அவர் ஒருமுறை ஓட்டிப் பார்த்து சஸ்பென்ஷன் புடுங்கிக்கிச்சு என்று சொன்னார். என்னதான் நான் இன்ஜினியராக இருந்தாலும் என் திணைத்துறை எல்லாம் வேறு. மோட்டாரின் உள் அவஸ்தைகளைப் பற்றிய என் அறிவை ஒரு பஸ்டிக்கெட்டின் பின் பக்கத்தில் எழுதிவிடலாம். உதாரணமாக, சஸ்பென்ஷன் எங்கிருக்கிறது என்று சுத்தமாகத் தெரியாது எனக்கு இருந்தும் என் அறியாமையை மெக்கானிக்கிடம் காட்டிக்கொள்ள விழையாமல், அப்படியா? மாத்திட்டா போச்சு என்றேன். அந்த ஆள் உடனே ஒரு பழைய சாக்கை விரித்து காரின் அடியில் மறைந்தார். அங்கிருந்து பேசினார். கிட்டு, நீங்க வாங்கிட்டு வரீங்களா? நான் வாங்கிட்டு வரவா? அது எங்க கிடைக்கும்? ஜே.சி. ரோடு போகணும். சரிதான், நீங்க ஒண்ணு செய்யுங்க. மொத்தமா ரிப்பேருக்கு எவ்வளவு ஆகும்னு எஸ்டிமேட் போட்டு சொல்லிடுங்க. அதெப்படிங்க முழுக்க பார்க்காம சொல்லிட முடியாதே. முழுக்க பாருங்களேன். அவர் பார்க்கும் நேரத்தில் நான் அந்த பட்டறையை விட்டு வெளியே வந்தேன். திரும்பி பார்த்தால் என் கார் ஜாக்கி போடப்பட்டு பரபரவென்று முன் சக்கரங்கள் நீக்கப்பட்டு எண்ணெய் கசிவுடன் வெவ்வேறு வடிவங்களில் உதிரிப் பாகங்களை இழந்து கொண்டிருந்தது. என் வயிற்றில் கவலை கவ்வி பிடித்தது. கழற்றி இதற்கு 100 அதற்கு 50 என்று ஏற்றிக்கொண்டே செல்லப் போகிறார். கார் உள்ளே சத்தம் வந்தால் என்ன குறைந்து போய்விடும்? வெட்டி வம்பில் மாட்டிக்கொண்டேன் என்று சுயமாக சபித்துக் கொண்டே வெளியே வந்தேன். அந்த பட்டறை தெருமுனையில் இருந்தது. மில்கார்னர் சென்ட்ரலுடன் ஒட்டிக்கொள்ளும் இடம். காலை 10 போக்கு வரத்து கணிசமாக இருந்தது. எத்தனையோ கார்கள் ஆரோக்கியமான சஸ்பென்ஷனுடன் சென்று கொண்டிருந்தன. அருகே ஒரு ஓட்டலில் காப்பி சாப்பிட்டுவிட்டு என் பலிபீடத்துக்கு திரும்புகையில் அந்த விபத்தை பார்த்ததேன். ஒரு கிழவன் சென்ட்ரல் தியேட்டர் பக்கத்திலிருந்து சைக்கிளில் லொடக்கா என்று சப்தமிட்டுக் கொண்டு வந்து கொண்டிருந்தான். மெயின் ரோடில் காவி நிறத்தில் ஒரு மெட்டடார் வேன் வந்து கொண்டிருந்தது. கிழவன் யோசிக்காமல், பார்க்காமல், நிறுத்தாமல், முட்டாள்தனமாக சரேல் என்று திரும்பி வேனின் குறுக்கே சென்று விட்டான். அதன் டிரைவருக்கு பிரேக் போட சந்தர்ப்பமே கிட்டவில்லை. டம் என்று சப்தம் கேட்டது. அப்புறம் நான் கிழவனை பார்க்கவில்லை. என் வயிற்றில் பந்து சுருண்டு கொண்டது. பரபரவென்று கூட்டம் கூடிவிட்டது. எனக்கு என்ன ஆயிற்று என்று அறிந்து கொள்ளும் ஆவல் பற்றிக் கொண்டது. ஆனால் அங்கே செல்ல தயக்கமாக இருந்தது. இருந்தும் மெல்ல நெருங்கினேன். வேன் நின்றிருந்தது. கிழவன் மேல் சுத்தமாக ஏறிவிட்டது. சைக்கிள் காய்ச்சிய அப்பளம் போல கிடந்தது. கிழவன் கீழே ஒரு கழித்து படுத்தவாறு இருந்தான். அவன் மண்டையில் அடிபட்டு பக்கவாட்டில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. வாய் திறந்திருந்தது. விட்டல் ஒருவித நடுக்கம் போல் ஆடிக்கொண்டிருந்தது. அவன் உயிர் விரைவில் பிரிந்து கொண்டிருந்தது. அவனைச் சுற்றியிருந்த நாங்கள், அதாவது பங்களூர் நகரத்தின் பொறுப்புள்ள பிரஜைகள் எப்படி நடந்து கொண்டோம்? சொல்கிறேன். டிரைவர் எங்கய்யா? அதோ உட்கார்ந்துகிட்டிருக்காரு. நான், இல்லைங்க டிரைவர். ஆசாமி இறந்துகிட்டிருக்கான், தூக்குங்க. தூக்காதீங்க. போலீஸ் வரட்டும். அந்த ஆட்டோவை நிறுத்தியா? நிறுத்தப்பட்ட ஆட்டோ கூட்ட வளையத்தை முத்தமிட்டுவிட்டு உடனே வேகம் பிடித்து பறந்தது. அருகே கடந்த பிடிஎஸ் பஸ்ஸின் ஜன்னல் பூரா முகங்கள். பிரசன்னா, சீக்கிரம் வந்து பாரு என்று பஸ்ஸின் உள் ஒரு அழைப்பு கேட்டது.
போலீஸ் வரட்டும், அது வரைக்கும் ஒண்ணும் செய்யக்கூடாது, டெலிபோன் செய்யுங்களேன். சார், நீங்கதான் போய் செய்யுங்களேன். எனக்கு அர்ஜெண்டா வேலை இருக்கு. போலீஸ் வந்துருவாங்க. இப்போது கிழவனின் நடுக்கம் நின்றிருந்தது. வாயால் பெருசாக மூச்சு விட்டதால் வழிந்த ரத்தத்தில் காற்றுக்குப் புலங்கள் வெடித்தன. ஆள் யாருங்க? யாருக்கு தெரியும்? கூட ஒருத்தரும் வரலையா? நீங்க என்ன பண்றீங்க? எதிர்த்தாப்பல ஓட்டலுக்கு போய் போன் பண்ணிடுங்க என்று என்னை ஒருவர் தேர்ந்தெடுத்தார். நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் ஓட்டலுக்குச் சென்றேன். அங்கே உற்சாகமாக எல்லோரும் டிபன் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். டெலிபோன் செய்யணும். 75 பைசா தர்றேன். முதல்ல கொடுத்துடுங்க. எசிடிடி கூடாது. இல்லை, போலீசுக்கு போன் செய்யணும். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிக்கங்க. டைரக்டரி வேணும். அவசர போலீஸ் உதவிக்கு என்ன நம்பர் செய்யணும்? தெரியாது. டைரக்டரி இல்லையா? இல்லை. அந்தாளு இறந்துகிட்டு இருக்கான். சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? இதுல மட்டும் மாட்டிக்காதீங்க. எதில? ஆக்சிடென்ட் கேஸில. நான் ஒரு முறை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் தான். வழில கிடக்கான். கார்ல எடுத்திட்டு ஆஸ்பத்திரிக்குப் போனேன். அங்க ஏன் கொண்டு வந்து மெடிக்கோ லீகல் கேஸ். விக்டோரியா ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போ. நாங்களு விக்டோரியா. எவ்வளவு தூரம்? அங்கே போனேன். அங்க போனா போலீஸ்காரங்க இல்லாம எப்படி நீ பாடிய மட்டும கொண்டு வரலாம்? ஒரு ஓரத்தில் 1.5 மணி நேரம் காக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க போன் பண்ணி இங்க போன் பண்ணி போலீஸ் வந்தாங்க. முதல்லையே என் மேல ஏறினாங்க. எப்படியா எங்களுக்கு சொல்லாம இங்க கொண்டுட்டு வரலாம்னுட்டு என்னை திட்டினாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில கேஸ் எடுத்துக்கிட்ட போது ஆள் போய்ட்டான். கேட்டான். அரைவல்லு முடிச்சுடடு கையெழுத்து போட்டு கிடங்குக்கு அனுப்பிச்சுட்டாங்களு. கேஸ் அத்தோட நின்னுச்சா? இல்லை, நான் தான் சார் சாட்சி. 6 மாசம் இழுத்து அடிச்சாங்க கோர்ட்டுக்கு. சம்மன்ஸ் வரும். அங்கே போவேன். இன்ஸ்பெக்டர் வந்தா. கவர்மெண்ட் வக்கீல் வரமாட்டாரு. 2 பேருமே வந்தா டிரைவரோட வக்கீல் ஒத்திப் போட்டுருவாரு. அன்னிக்கு ஒரு சின்ன கணக்குக்காக மொத்தம் எங்கக்கு ஆன செலவை கணக்கு பண்ணி பார்த்ததேன். கிட்டத்தட்ட 1000 ரூபா. அதோட நின்னுச்சா கேஸ்? என்ன ஆச்சு கேளுங்க. ஏறக்குறைய அந்த விபத்துக்கு நானே காரணமகர மாதிரி குறுக்கு கேள்வி போட்டு கண்ண விரலை விட்டு ஆட்டிட்டான் வக்கீல். விட்டா போதும்னு ஆயிருச்சு. எல்லாம் எதுக்காக? ஒரு குடிமகன்கிற முறையில் என் பொறுப்பை, என் கடமையை செஞ்சதுக்கு. நான் பிரமிப்புடன் கேட்டுக் கொண்டிருந்து விட்டு, யாராவது போலீசுக்கு போன் செய்ய வேண்டாமா என்றேன். நீங்க தாராளமா போன் பண்ணுங்க. கூப்பிட்டா கூட போயிட்டு வாங்கலு. எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். நம்பர் தெரியலையே. 100 பண்ணுங்க. நான் போலீசுக்கு டெலிபோன் செய்துவிட்டு திரும்ப அங்கே சென்றேன். ஏற்கனவே 2 டிராபிக் போலீஸ் ஆசாமிகள் நின்று சாக்கட்டியில் கோடு போட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் சென்றதும் இவர்தாங்க என்றார் ஒருவர். என்னை சுட்டிக்காட்டி போலீசுக்கு சொல்லிட்டேன் என்றேன். போலீஸ் வந்தாச்சு. பக்கத்தில்தானே சேஷாத்ரிபுரம் போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போய் கூட்டி வந்துட்டார் டிரைவரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்தது. கொஞ்சம் வாங்க என்றார். நான் தயக்கத்துடன் சென்றேன். நீங்க இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்களா? பார்த்தேன். உங்க பேரு? அவர் பையிலிருந்து ஒரு டைரி புறப்பட்டது. என்னுள் எச்சரிக்கை சக்திகள் உயிர் பெற்றன. எதுக்கு? எதுக்கா? சார். சாட்சி. நீங்க பார்க்கலை? அது வந்து பார்த்தேன். துரத்தில இருந்து சரியா பார்க்கலை. இப்பதான் பார்த்தேன்னு சொன்னீங்க. அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் வந்து நான் ஊருக்கு புதுசுங்க. ஊருக்கு புதுசா? பங்களூர்ல தங்கறவர்தானே? அதாவது மெட்ராஸ்காரன் நான். சரி. இங்க வேலை செய்யறவரா? இல்லை. இன்ஃபாக்ட் நான் இன்னைக்கு பிருந்தாவன்ல திரும்பிடுறேன். அவர் நான் சொன்னதை சுத்தமாக நம்பவில்லை. என்னை வருத்தத்துடன் பார்த்து சிரித்தார். ஏன் சார் சாட்சி சொல்றதுக்கு அவ்வளவு பயமா? பயம்னு இல்லைங்க. வந்து நான் ஊர்லயே இல்லாம இருந்தா எப்படி சாட்சி சொல்ல முடியும்? இதோ இவர் கூட பார்த்தார். ஐயோ, நான் பார்க்கலை. இப்பத்தான் வரேன். யாராவது பார்த்தவங்க சாட்சி சொல்ல வரமாட்டீங்களா? யாராவது? கூட்டம் மெல்ல கலைந்தது. நான் ஒரு சின்ன சமாதான முயற்சியாக, ப்ளீஸ் லுக் இன்ஸ்பெக்டர். தி ஃபாக்ட் இஸ் திஸ். என்னால சாட்சிக்கு வர முடியும். எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது. சந்தோஷமா வருவேன். ஆனா வெளியூர்காரன்.
அதனால மெட்ராஸ்ல இருந்தா எப்படி? இன்ஸ்பெக்டர் கோபத்துடன் போய்யா. மெட்ராஸ் போய்யா, இங்க ஏன் நிக்கறே? போ என்றார். கிழவனின் அருகில் சென்றார். அவன் இந்த நேரத்தில் இறந்திருந்தான். நான் சற்று நேரம் நின்றேன். மெதுவாக அருகில் இருப்பவரிடம், மெட்ராஸ்ல இருந்து வந்து எப்படி சாட்சி சொல்ல முடியும் சொல்லுங்க. அதானே ஆவுறதில்லை அது என்று அனுதாபித்தார். திரும்ப மெக்கானிக் ஷாப்பிற்கு வந்தேன். அவர் என் காரின் அக்கக்கான பாகங்களை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார். கிளட்சி பிளேட்டு கூட தேஞ்சிருக்கு, மாத்திரலாமா என்றார். செய்யுங்க. இன்ஜினை டவுன் பண்ணனும், 3 நாளாகும். செய்யுங்க, எஸ்டிமேட் கொடுத்துடுங்க. மொத்தம் 350, எல்லாத்துக்கும் பில் கொடுத்துடுறேன். எரி, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. சொன்னேன். எத்தனை வருஷமா அந்த ஃபேக்டரில இருக்கீங்க? 9 வருஷமா. புதன்கிழமை வந்துருங்க. சரி என்று வெளியே வந்தேன். இப்போது அந்த காவி வர்ணவேனை காணவில்லை. கூட்டம் விலகியிருந்தது. 1-2 பேர்களே இருந்தனர். போலீஸ்காரர்களையும் காணோம். நான் விபத்து நடந்த இடத்தை மறுபடி கடக்க வேண்டியிருந்தது. கிழவன் கிடந்த இடத்தில் அடையாளமாக உறைந்த இரத்தத்திட்டு இருந்தது. சைக்கிள் கிடந்தது. ஏறக்குறைய கிழவனின் வயசிருக்கும் போல் புராதன சைக்கிள். அதன் ஹாண்டில் பாரில் ஒரு அழுக்குப்பை மாட்டியிருந்தது. அதில் கிழவன் 1/2 கிலோ அரிசி வாங்கி வைத்திருந்தான் போலும். அந்த அரிசி சாலையில் சிதறியிருந்தது. பாதி அரிசி இரத்தத்தில் இருந்தது. 2 சிறுவர்கள் இரத்தம் படாத அரிசி மணிகளை ஆர்வத்துடன் அள்ளி டிராயர் பைக்குள் அவசரமாக திணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.